இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு மாமா சொன்ன மாதிரி த டேபிள் ஆஃப் த கிங்டம் அலைனிங் வித் ourselves வித் கிங்டம் ப்ரையாரிட்டிஸ். அதாவது தேவ ராஜ்யத்தின் பந்தி, ராஜ்யத்தின் முன்னுரிமைகளோடு நம்மை சீரமைத்தல் என்ற ஒரு தலைப்பில் நான் பேசப் போகிறேன். விருந்து என்பது நாம் யாருக்கு கொடுப்போம்? என்ன ஒரு விருந்தாளிக்கு கொடுப்போம். என்ன ஒரு உபசரிப்பு தன்மை நம் மத்தியில் இருக்கும் பொழுதுதான் நாம் ஒரு விருந்து கொடுப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆஹ், இன்று நாம் வாழ்கின்ற உலகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ரைட். முதலாவது நான் பார்க்கக்கூடியது அந்நியன் என்ற நெருக்கடி. அதாவது இன்று நாம் வாழ்கின்ற உலகத்தை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நாம் அனைவரும் ஒரு பாதுகாப்பான வட்டத்திற்குள் வாழவே விரும்புகிறோம். நம்மை போலவே சிந்திக்கும், நம்மை போலவே வாழும் மனிதர்களோடு மட்டும் உறவாட நாம் முற்படுகிறோம். இதனைத்தான் சமூகவியலாளர்கள் போலி சமூகம், சூடோ கம்யூனிட்டிஸ் என்று அழைக்கிறார்கள். நம் எதிரே ஒரு அந்நியன், அதாவது நம் பண்பாட்டிலிருந்து மாறுபட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கும்போது நமக்குள்ளே ஒருவித அச்சமும் கோபமும் பிரிவினையும் தோன்றிவிடுகிறது. ஏனென்றால் அந்த மனிதன் யார் என்று தெரியாது, அவர் என்ன பழக்கம் உள்ளவர் என்று தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது, அவர் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறதோ என்று தெரியாது என்று நாம் பல வகையான கோணங்களில் நாம் அதை பற்றி யோசிக்கிறோம். ருட்யார்ட் கிப்ளிங் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த ஒரு ஆத்தர், ஒரு கவிஞர், ஒரு புகழ்பெற்ற கவிஞர். இந்தியாவில் பல வருடம் வாழ்ந்தார். நான் சின்ன வயசில் பார்க்கும்போது அவர் மோக்லி என்ற ஒரு கதையை வந்து ஜங்கிள் புக் என்ற ஒரு கார்ட்டூன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நான் இருக்கும்போது. அந்த ஜங்கிள் புக்கை எழுதினவர் இந்த ருட்யார்ட் கிப்ளிங். இவர் நிறைய கவிதைகளும் எழுதினார். இதிலே ஒரு கவிதை ஒன்று எழுதினார். அதன் பெயர் வந்து த ஸ்ட்ரேஞ்சர். இந்த அந்நியன் கவிதை, இந்த அந்நியன், அதாவது அந்நியன் என்று கூறலாம். ஸ்ட்ரேஞ்சர் என்றால் அந்நியன். இந்த கவிதையில் இவர் மிக அழகாக விவரித்துள்ளார் இந்த பிரச்சனையை. என் வாசற்படிகள் என் வாசற்படிக்குள் இருக்கும் அந்நியன் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் அவன் என் மொழியை பேசுவதில்லை. அவனுடைய மனதை என்னால் கிரகிக்க முடிவதில்லை. மாறாக என் சொந்த ஜனங்கள் தவறு செய்தாலும் அவர்கள் பேசும் பொய் எனக்கு புரிகிறது. நான் கூறும் பொய்களும் அவர்களுக்கு புரிகிறது. அவர்கள் என்னைப் போலவே பார்க்கிறார்கள், என்னைப் போலவே கேட்கிறார்கள். இன்றைய சமுதாயமும் இதே மனநிலையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இனம், நம்முடைய மொழி, நம்முடைய அந்தஸ்து உடையவர்களை மட்டும் நாம் எளிதில் நம்புகிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி இதுவல்ல. தேவ ராஜ்யத்தின் முன்னுரிமைகளுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய குறுகிய வட்டங்களை விட்டு வெளியே வந்து தேவனுடைய மிகப்பெரிய கிருபையை நாம் அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கும் உன்னத ஊழியத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் எல்லாரையும் இந்த பந்தியில் ஒன்றிணைப்பதுதான் இயேசுவனுடைய வழி. யாராக இருந்தாலும் சரி. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குன்னு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. ரைட். பட் நம்ம வந்து அந்த மனப்பான்மை எத்தனையோ தடவை பஸ்ஸில் பார்த்துருக்கோம், பில்டிங்கில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மனப்பான்மை நம்ம மனதுக்குள் பார்த்தாலும் சரி, அதை நாம் அபியாசிக்க கஷ்டப்படுகிறோம். அப்படி என்றால் இதற்கான தடைகள் நம் மத்தியில் என்ன என்று காணப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். தேவனுடைய ப்ரையாரிட்டிஸ், அதாவது இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் முக்கியமான முன்னுரிமையான காரியங்களுக்கு நாம் அதை மத்தியில் நமக்குள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மை வெறுமையாக்கிக் கொள்ள வேண்டும்.
ஒரு உண்மையான விசுவாச சமூகமாக வாழ்வதில் நமக்கு ஏன் இத்தனை கடினங்கள் ஏற்படுகின்றன? ஏனெனில் அதற்கு முதலாவது நமக்குள்ளே இருக்கும் சுயநல சிந்தனைகளையும் பாரபட்சங்களையும் நாம் வெறுமையாக்க வேண்டும். இது எப்படி என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 6 வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கும்? அப்பொழுது கூடி இருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். சீஷர் மத்தியில் கவனம் எங்க இருந்தது என்று பார்க்கும் பொழுது தங்களின் உலகளாவிய அரசியல் லாபத்தை குறித்தே அவர்கள் அங்கே கேள்வியை கேட்டார்கள். இக்காலத்திலா இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நம்முடைய கவனமும் இதேபோல் சுயநல எண்ணத்தில் தான் இருக்கின்றது. இன்றைய நாட்களில் நாம் தேவனின் இதய துடிப்பை உணராமல் நம்முடைய அன்றாட பணிகள், பொருளாதார தேவைகள் மற்றும் உலக பணிகள், உலக கவலைகளிலேயே நாம் கவனத்தை செலுத்துகிறோம். சீஷர்கள் மத்தியில் அவங்க கவனமும் அதே காரியத்தில் தான் இருந்தது என்று 2000 வருஷம் போனாலும் பிரச்சனை அதே பிரச்சனை தான். என்ன? சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 12 அப்போஸ்தலர் 15:12. அப்பொழுது கூடியிருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் பிரஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்களையும் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். இங்க ஒண்ணு நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு விருந்து உபசரிப்பு என்று நம்ம வைக்கும் பொழுது, ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நாம் நம்முடைய கதைகளை அவங்களிடம் பகிரவும், அவர்களுடைய கதைகளை நம்மிடம் பகிரவும் ஒரு தருணம் இருக்கும். என்ன? ஆனால் விருந்தினராக நாம் அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் கதைகளை நாம் கேட்காமல், காது கொடுத்து கேட்காமல் நம்ம கதையே சொல்லிட்டு இருந்தோம்னா அதோடைய பிரச்சனை என்னன்னா, பேசுவதை விட கேட்பதை பிரதானமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன? ஆரம்ப கால சபையிலும் ஒரு உன்னதமான நிகழ்வு நடைபெற்றது. இந்த அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 12 படி பவுலும் பர்னபாவும் புறஜாதிகள் மத்தியில் தேவன் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் விவரித்த போது கூட்டத்தாளர் எல்லாரும் அமைதியாயிருந்து அங்கே கவனித்தார்கள் என்று அங்கே வசித்தோம். நாமும் நம்முடைய சொந்த கருத்துக்களையும் பாரபட்சங்களையும் விடுத்து பிறருடைய தேவைகளுக்கு காது கொடுக்க பழக வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்க வேண்டும். மூன்றாவது தடை என்று பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்கே ஒரு பெரிய காட்சியை நாம் காண்கிறோம். இந்த காட்சி என்ன என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்மிடம் ஒப்படைத்துள்ள தூது என்னவென்று அறிவீர்களா? நாம் மற்றவர்களுக்கு நம்மை பற்றி கூறுவதை விட யாரை பற்றி கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பற்றி கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது அனைத்து ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய இரக்கத்தின் ஒரு செய்தியாகும். வெளிப்படுத்தல் 7:9 நாம் இப்பொழுது வாசிக்கிறோம்,
சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான மகா திரளான கூட்டம் வெள்ளை அங்கிகளை உடுத்தி தேவா ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. அதுவே உண்மையான பரலோகத்தின் காட்சி. ஒரு தேவராஜ்யத்தின் பந்தி என்று பார்க்கும் பொழுது சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும் சகல ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து எல்லா மக்களும் இங்கே வந்து கூடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அந்நியன் என்று யாரை பார்க்கும் பொழுது நாம் யோசிக்க தான் வேண்டியிருக்கிறது. ரைட்? தேவன் கிறிஸ்து இங்கே வாழும் பொழுது நமக்கு என்ன அறிவுரை கொடுத்து விட்டு சென்றார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல் என்று அங்கே பார்க்கிறோம். வேதாகமத்தில் சத்திரம் அல்லது விடுதி என்ற கருத்தியலை கொண்டு அந்நியர்களை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை போதிக்கிறது. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மூல மொழியில் 3 விதமான சத்திரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சரியா? அந்த 3 விதமான வேதாகம சத்திரங்களை பார்க்கும் பொழுது 3 கத்தாலுமா என்ற முதல் சத்திரம், இது ஒரு இல்லத்தின் விருந்தினர் அறை அல்லது தங்கும் இடத்தை குறிக்கும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தங்களுடைய இறுதி பந்தியை ராபோஜன பந்தியை அவர்கள் எடுத்து பகிர்ந்து கொண்ட போது ஒரு வீட்டின் ஒரு மேலறையை கேட்டார்கள் அல்லவா? அந்த வீட்டின் ஒரு மேலறை இந்த கத்தாலுமா என்ற ஒரு பகுதியாக இருக்கலாம். சரியா? இந்த காலத்தில் ஏர்பிஎன்பின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி. சரியா? செனியா என்று கூறும் பொழுது இது ஒரு தனி நபரின் வீட்டிற்குள் இருக்கும் தங்கும் இடத்தையும் பொதுவாக அவர்கள் காட்டும் உபசரிப்பையும் குறிக்கும். இப்போ நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கதையை நீங்கள் கொஞ்சம் போன குவார்ட்டரில் நீங்கள் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அப்போ அப்போஸ்தலனுடைய பவுல் வந்து ரோமாபுரியில் காவலில் வைக்கப்பட்டிருந்தார் என்று முதலாவது 2வது பாடத்தில் நாம் படித்தோம். அப்போ அந்த ரோமாபுரியில் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் போது அவரை ஹவுஸ் அரெஸ்டில் வைத்திருந்தார்கள். ஹவுஸ் அரெஸ்ட் என்றால் இன்னொருவருடைய வீட்டில் அவருடைய வீட்டு ஒரு அங்கத்தினராக பவுல் அங்கே தங்கியிருந்தார். இத்தகையது ஒரு இடத்தில்தான் இந்த பவுல் இங்கே தங்கி அங்கே சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தார் என்று, காவலில் வைக்கப்பட்டிருந்தார் என்று அங்கே காண்கிறோம். அதன் பெயர் வந்து செனியா என்று அங்கே கூறுகின்றார்கள். 3வதாக கூறும் பாண்டோக்கியான், அதாவது இது இன்றைய நவீன விடுதலை போன்ற ஒரு பொதுவான தங்குமிடமாகும். நல்ல சுமாரியன் காயமடைந்த கிடந்த மனிதனை அழைத்து சென்று பணம் கொடுத்து ஒரு விடுதியில் பராமரித்தான் அல்லவா? அதுதான் இந்த பாண்டோக்கியான். அது இத்தகையது ஒரு விடுதியாக அங்கே காணப்படும். வேதாகம காலத்தில் இத்தகைய பொது விடுதிகள் ஆபத்துக்கள் நிறைந்த இடங்களாக கருதப்பட்டன. யூதர்களின் பாரம்பரிய சட்ட புத்தகமான மிஷ்னாவில் கூட விடுதி நடத்துபவர்கள் மிக தாழ்ந்த நிலையிலேயே மதிப்பிடப்பட்டிருந்தனர். இதன் காரணமாக அந்நியர்களை தன் சொந்த இல்லத்தில் அழைத்து உபசரிப்பதுதான் ஒரு புனிதமான கடமையாக வலியுறுத்தப்பட்டது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தில் ஆண்டவர் கட்டளையிடுகிறார், யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனை துன்பப்படுத்த வேண்டாம், உங்களைப் போல் அவனையும் நேசிக்க கடவீர்கள், நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. ஆண்டவர் இயேசுவும் தம்முடைய ஊழிய காலத்தில் பிறருடைய உபசரிப்பையே பெரிதும் நம்பியிருந்தார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. மத்தேயு 8:20 அங்கே அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
Right? இப்பொழுது இயேசுவின் முன்மாதிரியை நாம் பார்த்தோம் என்றால், இயேசு எப்படி போஜனம் அருந்தினார், இயேசு எப்படி நம்முடைய மனிதனிடத்தில் தங்கும்போது விருந்து உபசரித்தார் என்று பார்க்கும் பொழுது, அதுவே நமக்கு நம்முடைய ஊழியத்தின் மகா பெரிய ஊழிய சாசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். Yes. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முழுவதையும் நாம் கூர்ந்து கவனித்தால், அது பிறனோடு இணைந்து எமர்தல் அல்லது உணவு உட்கொள்ளுதல் என்ற எளிய செயலோடு பெரிதும் தொடர்புடையதாக இருப்பதை காணலாம். அதாவது நீங்க எப்ப வாசித்து பார்த்தீங்கன்னாலும் நிறைய இடத்துல தேவன் பந்தியம் அமர்ந்தார் என்று அங்கே பார்க்கிறோம். இயேசு ஜனங்களை தேடி சென்றாரே அன்றி அவர்கள் தன்னிடம் வரும் வரை காத்திருக்கவில்லை. அவர் யாரோடு எல்லாம் பந்தியம் அமர்ந்தார் என்று பார்க்கும் பொழுது, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உணவு அருந்தினார் என்று லூக்கா 5 நாம் பார்க்கிறோம். சீமோன் என்ற பரிசேயனுடைய இல்லத்தில் போஜனம் செய்தார் என்று லூக்கா 7 பார்க்கிறோம். லூக்கா 9 5000 மக்களுக்கு பந்தி பரிமாறினார் என்று அங்கே பார்க்கிறோம். லூக்கா 10 மார்த்தாள் மரியாளின் இல்லத்து உபசரிப்பை ஏற்றுக்கொண்டார் என்று அங்கே பார்க்கிறோம். லூக்கா 19 சமுதாயத்தால் வெறுக்கப்பட்ட சகேயுவின் இல்லத்திற்கு தாமே சென்று அவனோட பந்தியமர்ந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு இந்த காலத்துல போஜன பிரியன் என்றால் ஃபுடிமாங்க, சரியா? ஜீசஸ் வாஸ் a foodie அப்ப, ரைட்? அப்படி என்று சிலரும் சொல்லலாம். இயேசு போஜன பிரியன் என்றும் பாவிகளின் நண்பன் என்றும் மக்கால மத தலைவர்கள் அங்கே அவரை குற்றம் சாட்டினார்கள். லூக்கா 7 நாம் இதை பார்க்கலாம். ஆனாலும் காணாமல் போன ஆட்டை தேடி செல்லும் நல்ல மேய்ப்பனை போல் இயேசு அனைத்து மக்களையும் தேடி சென்றார். லேவியராகவும் சடங்கு முறைகள் யூதர்களை பிற இனத்தவர்களிடமிருந்து பிரித்து வைத்தன. ஆனால் இயேசு அந்த எல்லை கோடுகளை தகர்த்து அனைவரையும் ஒன்றிணைத்தார். உண்மையில் இத்தகைய எல்லைகளை கடந்து பாவிகளோடு பந்தியமர்ந்த காரணத்தினாலேயே அவர் சிலுவையில் அறையப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏனென்றால் இந்த பந்தி இந்த சாப்பாடு பரிமாறுதல், அது போக மற்றவர்களுடன் சேர்ந்து பேசுவது அந்த காலத்து பரிசேயருக்கும் சரி, சதுசேயருக்கும் சரி, ஆசாரியர்களுக்கும் சரி, அது ஒரு தீட்டாக அவர்கள் அதை கருதினார்கள். ஏன் இப்படி நம்மளுடைய சமுதாயத்தையே உடைக்கிறானே என்று அவர்கள் அங்கே யோசித்தார்கள். ஆனாலும் தேவன் இந்த எல்லைகளை தகர்க்க வேண்டும் என்றுதான் அவர் இந்த காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கக்கூடியவர்களே இருக்கும். இந்த சடங்காச்சார பிரிவினைகள் எல்லாவற்றையும் உடைத்து சமுதாயத்தை இணைக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவனுடைய குறிக்கோள். இப்பொழுது நாம் தேவ ராஜ்யத்தின் உபசரிப்பின் கோட்பாடுகளை பார்ப்போம். தேவ ராஜ்யத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு இயேசு சில முக்கிய விதிகளை கற்றுத்தருகிறார். நாம் அது என்ன என்று பார்க்கும் பொழுது, முதலாவது தாழ்மையுள்ள இடம். அதாவது நீங்கள் ஒரு விருந்துக்கு அழைக்கப்படும் போது முதன்மையான இடங்களை தேடாதீர்கள், தாழ்மையுள்ள கடைசி இடத்தில் போய் அமருங்கள். உங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார் என்று அங்கே கூறுகின்றார். பரிமாற வேண்டிய மனிதர்கள், நீங்கள் ஒரு விருந்தினை ஆயத்தம் செய்யும் போது உங்கள் நண்பர்களையோ செல்வந்தர்களையோ அழைக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் பிரதிபலனாக உங்களை மறுபடி அழைப்பார்கள். மறுவீட்டு அழைப்புன்னு. ஏனெனில் மாறாக உங்களுக்கு திரும்ப செய்ய இயலாத ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் குருடர்களையும் அழையுங்கள். அப்போது நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில்
உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று லூக்கா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் அங்கே தேவன் கூறுகின்றார். முகமுகமான தொடர்பு. உபசரிப்பு என்பது வெறும் வெறும் தொழில்நுட்பம் சார்ந்த தொடர்பு அல்ல. சமாரிய பெண்ணிடம் இயேசு கிணற்றடியிலே நேருக்கு நேராக உரையாடினார். இனம், சமயம், பாவம் ஆகிய அனைத்து தடைகளையும் தாண்டி எனக்கு குடிக்க தண்ணீர் தா என்று கேட்டு தம்மை காட்டி தந்தார். உண்மையான அன்பு முகமுகமாய் பழகுவதிலேயே வெளிப்படுகின்றது. அதாவது நாம் உபசரிப்பு நடத்தும் பொழுது இந்த முகமுகமான தொடர்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் முதல்ல சொன்னேன், நம்ம பேசுறதோட கூட கேட்கணும்னு. ஆனால் அவங்க கேட்குற நேரமும் அவங்க முகத்தை பார்த்து நம்ம கேட்காம இருந்தோம்னா, நம்ம பாட்டுக்கு வேற ஏதோ ஃபோனை நோண்டிட்டு கேட்டுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு சொல்றவங்களுக்கு பேச இருக்கும் இல்லை. ஸோ அந்த முகமுகமான அந்த தொடர்பு வந்து ஒரு முக்கியமான காரியம் இப்படி உபசரிப்பில். எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் அதை அறிந்தவர்களாக தான் இங்கே இருக்கிறீர்கள். நான் ஞாபகம் தான் ஊட்டுகிறேன். இறுதி சவாலாக உங்கள் வாழ்க்கைக்கு நான் ஒரு சிறிய காரியங்களை நான் கூறுகின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள நியாய தீர்ப்பு நாளை சற்று சிந்தித்து பாருங்கள். அங்கே நம்முடைய சாதனைகளை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட மாட்டாது. மாறாக கிறிஸ்து ராஜா நம்மை நோக்கி, பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று அங்கே கூறினார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான மிக முக்கிய அளவுகோல் நாம் எப்படி அந்நியனை உபசரிப்பது என்பதுதான். நாம் இந்த பூமியில் அந்நியர்களை எவ்வாறு நடத்தினோம், அவர்களுக்காக நாம் எவ்வளவு தூரம் வெறுமையாக்கினோம் என்பதே ஆகும். தேவனின் அளவுகோல் அதுதான். தேவ ராஜ்யத்தின் பந்தியில் எல்லா மனிதர்களும் சமம். நம் மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது. நம் மத்தியில் ஒற்றுமைதான் நிலவ வேண்டும். இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு 24 மணி நேர சவாலை வைக்கிறேன். சரியா? முதலாவது நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், உண்மையா நீங்க பதில் சொல்லுங்க. நீ என்கிட்ட சொல்லணும் இல்லை, நீங்க உங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிடுங்க. சரியா? இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்கு எல்லாம் முதல் 4 இடங்களில் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய டாப் 4 ப்ரையாரிட்டிஸ் என்ன என்று நேர்மொழியுடன் உங்கள் காகிதத்தில் எழுதி கொள்ளுங்கள். இரண்டாவது ஸ்டெப்பாக யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 8 வசனங்களை தியானித்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் உன்னதமான முன்னுரிமைகள் எவையாக இருக்க வேண்டும் என்று, என்னுடைய வாழ்க்கையின் ப்ரையாரிட்டிஸ் என்னதாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று ஜெபியுங்கள். மூன்றாவதாக காணாமல் போனவர்களுக்காக பாரப்படுங்கள். தேவனை அறியாத சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காக இயேசுவின் உருக்கமான இதயத்தை உங்களுக்கு தரும்படி கெஞ்சி கேளுங்கள். தேவனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்பதை அதே இதயம் நமக்கும் இருக்கும்படி, அந்த பாரம், அந்த ஆத்தும பாரம் நமக்கும் இருக்கும்படி தேவனிடம் கெஞ்சி கேளுங்கள். கடைசியாக விசுவாசத்தோடு அடி எடுத்து வையுங்கள். தேவன் உங்களுக்கு உணர்த்திய இந்த 4 புதிய முக்கியமான ப்ரையாரிட்டிஸை, இந்த பட்டியலை தினமும் நீங்கள் பார்க்கும் இடத்தில் வைத்து
தேவ ராஜ்யத்தின் பணிக்காக இன்றே ஒரு குறிப்பிட்ட படியை எடுத்து வையுங்கள். நம்மை நாமே வெறுமையாக்கி பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் போதுதான் கிறிஸ்து இந்த உலகத்திற்காக சுதந்திரமாக வழங்கிய நித்திய ஜீவனின் நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் வல்ல நம்முடைய ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.